ஐந்து கரத்தோனை போற்று, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தால் இணையம் எங்களுக்கு வணக்கம். இது 2025 சனி பயிற்சி கால பலன். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு கும்பராசியிலிருந்து மீனத்துக்கு. இது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு கடகராசியை கேட்டால் தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா கடகத்துக்கு அஷ்டமச்சனியாக இருந்து ரிலீவ் ஆகி இப்போ மீனத்துக்கு வந்து மீனத்தில் வந்து உட்கார்றாரு. சிம்மத்துக்கு அஷ்டமச்சனியாக வரப்போகுது. அப்போ இந்த மார்ச்சிலிருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி காலம் அப்படிங்கிறது வருது. பொதுவாகவே உங்களோட ராசிக்கு 7 மற்றும் 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார போகிறாரு. எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சுச்சுவேஷன். அஷ்டமச்சனின்னு வந்துட்டாலே கடுமையானது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்குமே பார்த்திங்கனாக்கா இந்த அஷ்டமச்சனி காலம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கடுமையான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது. எந்தெந்த வகையில் வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா வேலையில் பிரச்சனை கொடுக்கும். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா தொழிலையும் பிரச்சனை கொடுக்கும். குடும்பத்தில் வருமானத்தை தடை பண்ணும். குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், இடமாற்றத்தினால பிரச்சனைகள், இந்த மாதிரி கசப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா பொருளாதார ரீதியாக கை வைக்கும். கடன்கள் அதிகமாகிறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், கடனால் பிரச்சனை. அப்படி மெயினாக சோர்ஸ் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் சனி வரும்போது பொருளாதாரம் சார்ந்து தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அது எவ்வளோ தூரம் பாதிக்குது அப்படிங்கிறது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி தான் முடிவு பண்ணும். சரி, சிம்ம ராசிக்கு 8ல் சனி வராரு. வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை கொடுக்கும். வேலை இல்லாமல் போகிறதுக்கு வருமானம் கம்மியாகும். இந்த மாதிரி குடும்பத்தில் மனக்கசப்புகள், ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம். சொந்த தொழிலுக்கு ஏன் பாதிக்குது அப்படின்னா 8ஆம்லேருந்து 3ஆம் வீட்டில் 3ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டுக்கு விடும். அப்போ சொந்த தொழிலும் பார்த்திங்கனாக்கா பாதிப்பு உண்டாகும். சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னா 2ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதும் அந்த பாதிப்பை உண்டு பண்ணுது. 10ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பார்ப்பார். சிம்மத்துக்கு தனுசு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா திரிகோண பாவமாக வருது. அப்போ குழந்தைகளால் பிரச்சனை, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசில் எழுதக்கூடிய ஆசைகள் நிறைவேறாது. ஃப்யூச்சர் பிளான்ஸ், அதாவது முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கிறீங்க, இல்லை பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க, அந்த மாதிரியான எல்லாத்தையும் தடை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் க்ரியேட் ஆகும். சரி, எல்லாருக்குமே இதே பலன்களை தருமா அப்படின்னா இல்லை. எல்லா சிம்ம ராசிக்கும் இதே தான் செய்யுமானா இல்லை. ஏன் அப்படின்னா மீன ராசிக்குள்ளே உங்களோட ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் குரு ஆட்சி பெற்ற நிலையில் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கிங்க. சொந்த வீட்டில் பிறந்தவர், சொந்த வீட்டில் எப்போ இருப்பார், எந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு 1988 பிறந்தவங்களுக்கு குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். அப்போ அந்த டைமில் அங்கே உள்ளே வராங்க அப்படின்னா குரு சனி, அதாவது அந்த மீனத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பாங்க 88 பிறந்தவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா பெரிய பாதிப்புகளை தராது. ஏன்னா அந்த வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ குரு மேலே சனி போகக்கூடிய அந்த காலம் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அங்கே அதிலேயே மீனத்திலேயே சுக்கிரன் உச்சமாக இருக்கார். நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பிறந்த காலத்தில் சுக்கிரன் அங்கே உச்சமற்ற நிலையில் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு பங்குனி மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அங்கே சுக்கிரன் இருப்பார் இல்லையா. அப்போ அந்த டைமில் அங்கே சனி ட்ராவல் ஆகக்கூடிய டைம் பெருமளவில் பாதிப்புகளை தராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மாறா அங்கே ராகுவோ கேதுவோ இல்லை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனியோ அங்கே இருக்குது அப்படிங்கும்போது இந்த வீரியம் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே கோட்சார கிரகங்கள் ஒரு கோட்சாரத்தில் ஒரு ராசிக்குள்ளே போகும்போது அது எல்லாருக்குமே ஒரே பலன்களை தரதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். அப்படிங்கிறது தான் குருவோ சுக்கிரனோ அங்கே இருக்கும்போது நன்மைகளை தருது. தனக்கு வேண்டாத கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது செவ்வாய் அங்கே இருக்கும்போது கடினமான சூழ்நிலைகளை தருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் பொதுவாகவே இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அட்டமத்தில் சனி நுழையக்கூடிய காலம். வருமான ரீதியான, குடும்ப ரீதியான, பேச்சுனால பிரச்சனை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிற சூழ்நிலைகள்,
பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அப்போ இந்த 2.5 வருஷ காலம் வந்து நம்ம எப்படி வந்து இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிறதுக்காக அது முன்னுக்கூட்டியே நம்ம கோட்சார பலன்களாக சொல்கிறோம் அப்படிங்கிறத தான் அதை புரிஞ்சுக்கணும். ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனத்தோடு கையாளணும் அப்படிங்கிறதும், தேவையற்ற கடன்களை தவிர்க்கிறது இந்த பயிற்சி காலத்தில் சிறப்பு. அதே மாதிரி ஒரு இடமாற்றம் பண்ணுறோம், ஒரு ப்ரொமோஷனை நோக்கி போகிறோம், வேலை இடமாற்றம் அல்லது ஊர் மாதிரி போகிறோம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நம்ம கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு. இந்த மாதிரி விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கும்போது இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ப்ளஸ் மீனத்துக்குள்ளே குருவோ சுக்கிரனோ ஜனனகால ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அல்லது கடகத்தில் குரு இருக்க பிறந்தவங்க, விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்தவங்களுக்கும் பெரிய பாதிப்புகளை தரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அஷ்டம சனிங்கிறது ஒரு கடுமையான பலன்களை தந்தை தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எடுத்து நம்ம புதுசாக தொழில் தொடங்குறது அல்லது புதிய முயற்சிகளை பண்ணுறோம், இல்லை வேறு எதையாவது வந்து நம்ம வாழ்க்கையில் புதுசாக ஆரம்பிக்கிறோம், வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஃபினான்ஷியல் டைட் மட்டும்தாங்க. இது கம்ப்ளீட்டாக என்ன கொடுக்க போகுது அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் மட்டும்தான் கொடுக்கும். அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கடினமான காலத்தை சுலபமாக கடந்து போயிடலாம். கடன் வாங்காமல் இருக்கிறது இந்த 2.5 வருஷ காலத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். அப்படி இருந்துக்கிட்டாக்க பெரிய பாதிப்புகளை இந்த சனி பயிற்சி தராது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சனி பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த சனி தோஷத்துலேருந்து உங்களுக்கு குறைவுபடுத்தி கொடுக்கும். ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு, குறிப்பாக நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனியோட தாக்கம் கம்மியாகிறதுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக தான தர்மங்கள் செய்கிறது சிறப்பு. சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா சுமார் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய மீறி. நன்றி, வணக்கம்.